பரவாயில்ல பார்க்கலாம். பார்க்கலாமா எல்லாம் இப்போ என்ன இருக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்கு, நேச்சுரலா இருக்கிறது அவ்வளவுதான் காமிக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. படம் ஒரு ஆர்டினரி லவ் ஸ்டோரி தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு லவ் ஸ்டோரி சொல்றாங்க. ஸோ அதுதான் கதை. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. படத்துல வந்து காதல் ஜெயிச்சிருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் காதல் ஜெயிச்சிருச்சு, காதல் வாழ்க. படம் நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. ஆமா, எனக்கு காதல் தோத்துருச்சு. ஆமா, ஓவரால் நல்லா இருந்தது. மஸ்ட் வாட்ச் ப்ரோ. பாரு ஜாலியா விளையாட்டா போல. தலைவன் கிசிங் சீன் எத்தனை தேக்கத்தான் தெரியல ப்ரோ. சூப்பரா இருந்துது ப்ரோ. 2K கிட்ஸ்லாம் போயிட்டு பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் மூவி ப்ரோ. ப்ரோ அந்த மாதிரி படம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாருமே யங்ஸ்டர்ஸை பார்க்கலாம், எல்லாம் நல்லா இருக்கு. ஈகோ இருக்கக்கூடாது, கோவம் இருக்கக்கூடாது. அதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை, பட் அவங்க ஈகோ விட்டுட்டு அவங்க வந்து பண்றாங்களா, அதுல அந்த மாதிரி எல்லாரும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா ஃபேமிலியும் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருக்கு. இல்லைண்ணா, நான் லேட்டாக தானே வரேன், பார்க்குறேன். ஃபேமிலியாக வந்து அவ்வளோதான், வேற எதுவும் சொல்ல தெரியல. நான் போகிற டைம் ஓகே. அந்த ஆக்டர், அதாவது ஒரு நடிகர் டைரக்டரா மாறி பேபி, அதாவது ஓஹோ எந்த பேபின்னு எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா, ஏன்னா இளைய தலைமுறையும் அக்கா சுகந்தி அக்கா வாழ வைக்கணும். அந்த இதில் வந்தேன். என்னோட தலையோட வெறித்தனமான ஃபேன் வந்து ஒரு கிருஷ்ணகுமார் டைரக்டரா மாறி எடுத்திருக்காரு. படம் அருமையா இருக்குது. அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட சண்டை பண்ணி வயலண்ட் பண்ணா அந்த குழந்தை வந்து ஃபியூச்சர்ல தன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி இருப்பாங்களே அப்படின்றத வந்து அது மைண்டு பண்ணி அது ஒரு சினிமா கதையா எடுத்து ஒரு படத்துக்கு ஒரு நடிகருக்கு சொல்ல போற கதை தான். கதை சிம்பிள் கதையா இருந்தாலும் 2K கிட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்றத அவ்வளவு அழகா வந்து இந்த ஆஹா எந்த பேபியில சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இன்னைக்கு அதான் ஓஹோ, சரி ஆஹானே சொல்லிக்கலாம்டா. ஆகானாலும் ஓகோனாலும் ஒண்ணுதான்டா சுகந்தி அக்கா சொன்னா, ஓகேவா? அது மாதிரி ஓஹோன்னு அந்த கிருஷ்ணகுமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணகுமாரை. ஏன்னா நான் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வட்டம் பார்த்துருப்பேன். அதுல ஒரு விசுவாசமா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவரோட படத்தை விசுவாசமா பண்ணியிருக்காரு. தலையோட ஆசீர்வாதமும் அந்த பரமசிவனோட ஆசீர்வாதமும் இந்த பாரு கிரிவலம் முடிச்சுட்டு வந்து இது கிருஷ்ணகுமாருக்கு அர்ப்பணமான ஓஹோ எந்த பேபி சூப்பரா இருக்கு. அதை விட வந்து விஷ்ணு விஷால் வந்து அழகா கேட்டு தன்னோட தவற படத்திலேயே ஒத்துக்கிறாரு. அவர் வாழ்க்கையில நடந்ததை ஒத்துக்கிறாரு. நிறைய வந்து ரியல் சீனையா நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஒரு ரியல் சீனா வந்து படத்தை எடுத்திருக்காங்க. ஆல் ஓவரா சூப்பரு. படம் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். ஓகே, நல்லா இருந்தது சொல்லணும்னா, யதார்த்தமா வந்தோம், உண்மை அழகா இருந்தது. ஸ்ரீராமோட பாட்டை நல்லா இருந்தது. அந்த காதலில் தான் எல்லாருமே கடந்து வருவோம். அந்த வயசுல பள்ளி பருவம் இந்த 3 போர்ஷனாக எடுத்து இன்ட்ரோல் பிளாக்ஸ்ல முடிச்சிடுறாங்க. என்னடா இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறாங்க அடுத்ததுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. கிளைமேக்ஸ்லாம் பயங்கர ட்விஸ்டாக இருந்தது. படம் எனி டைம் வாட்சபிள் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ருத்ரான்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷாலோட தம்பி, எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக படம் பண்ணுவாங்கன்ட்டு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த மியூசிக் டைரக்டர் வந்து பேர் வாயில நுழைய மாட்டுது. ஆனால் இவர் ஏற்கனவே டாடா கிஸ்ஸு இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஒளிப்பதிவுலாம் ரொம்ப அழகாக பயமாக இருந்தது. என்னடா லவ் பர்சனை காட்டுறப்போ அவ்வளோ பெரிய மலையில் வச்சுருக்காங்களே, அதுவும் சண்டை போடுற சீனு, ஏன்னா கீழே கொஞ்சம் செத்துருவாங்களான்ற அந்த ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திச்சு. ரொம்ப நேர்த்தியாக பார்த்து பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் தன்னோட பெரிய பிரம்மாண்டத்தையும் மிஷ்கின் தன்னோட பிரம்மாண்டத்தையும் விட்டு இறங்கி நடிச்சிருக்கிறது ஒரு பையனுக்காக ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயமா பார்க்குறேன். இந்த படம் வந்து எல்லா காதல் இருக்கிற இதயம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து இதுவாகும், கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்.
மனசாட்சியா இல்லாம பொய் சொல்றவனுக்கு தான் கனெக்ட் ஆகாது. மனசாட்சிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ரேட்டிங்லாம் ஒன்றும் தேவையில்ல. சந்தோஷமா எல்லா காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, லவ் ஃபெயிலியர் ஆனவன், முக்கியமாக சொல்லணும்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தாங்கன்னா மாத்திரையே தேவைப்படாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. காமெடி ஆமாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த தேவைப்படுற இடத்துல போட்டுருக்காங்க. கிங்ஸ்லி தான் காமெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு போர்ஷன் அழகாக பண்ணியிருக்காங்க.